எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் கருணா. இன்னைக்கு நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா நான் கோபால்சாமி மலையில் இருக்கேன். இது எங்கே இருக்குது அப்படின்னா விருதுநகர்லேருந்து ராஜபாளையம் போகிற வழியிலேருந்து இருக்குது. நீங்கள் போகிறப்ப உங்களுக்கு ரைட் சைடு வரும். ராஜபாளையத்துலேருந்து 40 கிலோமீட்டர், விருதுநகர்லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர். இது ஒரு அற்புதமான மலை அப்படின்னு சொல்லலாம். ஒரு பெருமாள் கோயில். இந்த மலையில் 600 வருட பழமையான கோயில். இந்த கோயில் இதுக்குள்ளே வைரம் வைடூரியம் அப்படின்னு எக்கச்சக்கமாக இருக்கான். ஒரு சின்ன மலை தான். நாங்கள் சீக்கிரமாக சுற்றி பார்க்கலாம். நீங்கள் உள்ளுக்குள்ளே வர்றப்ப ராஜபாளையம் போகிறப்ப இந்த மெயின் ரோட்டில் ரைட் சைடு வளையணும். உள்ளுக்குள்ளே வளைஞ்சு ஒரு 3 கிலோமீட்டர் வர்ற மாதிரி இருக்கும். வந்தீங்கன்னா உங்களுக்கு கோபால்சாமி மலை இருக்கும். இந்த மலையை பற்றி ஃபுல்லாமே பார்க்கலாம் வாங்க. இது ஒரு பெருமாள் கோயில். நீங்கள் உள்ளே என்ட்ராகும் போதே உங்களுக்கு ஒரு பிள்ளையார் கோயில் இருக்கும், ஒரு அனுமார் கோயில் இருக்கும். அதை கும்பிட்டுக்கிட்டு நீங்கள் மேலே ஏறலாம். ஒரு பெருமாள் கோயில் இருக்கும். உள்ளுக்குள்ளே அந்த மலை ஏறுற மாதிரிலாம் இருக்காது. கோயிலுக்குள்ளே போகிற மாதிரியே தான் இருக்கும். சாமிக்குள்ளே போகிற மாதிரியே இருக்கும். இந்த கோயிலுக்கு பேர் சொர்ணகிரி அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாங்க. தங்கமலை, சொர்ணம் அப்படின்னா தங்கம். ஸோ தங்கமலை அப்படின்னு சொல்லுவாங்க. வெள்ளையர்கள் காலம், அதாவது ஆங்கிலேயர் காலத்தில் இங்கே இந்த மலையிலிருந்து தங்கம், வெள்ளி, வைடூரியம் இதெல்லாம் வெட்டி எடுத்துகிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே இருக்கிற கோயில் பூசாரி என்ன சொல்கிறாருன்னா இது ஒரு கந்தக மலை அப்படின்னு சொல்கிறாரு. இது ஒரு கந்தக பூமி. கந்தகம்னா இந்த மின்னெல்லாம் படிச்சுன்னா ரொம்ப பாதிக்கப்படும். இந்த ஏரியா மொத்தமே ஒரு கந்தக பூமியை சொல்கிறாங்க. ஒரு அற்புதமான இடம். இது ஒரு வழிபாட்டு ஸ்தலம் அப்படின்னு சொல்லலாம். பரிகார தலம் கிடையாது, வழிபாட்டு தலம் அப்படி சொல்லலாம். நீங்கள் ஒரு வழிபாட்டு ஸ்தலமாக நினச்சி வந்தீங்கன்னா அப்படின்னா ஒரு நல்ல இடம். நீங்கள் பார்க்குறதுக்கு மேலேருந்து பார்க்குறதுக்கும் ஒரு சீனிக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த இடத்துக்கு நீங்கள் எப்படி வரணும்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா விருதுநகர்லேருந்து பஸ் இருக்கும். அந்த சிறுவிழுப்புத்தூர் எல்லாம் போகிற பஸ்ஸுமே எரிச்சினத்தம் இதை தாண்டி இந்த இடத்துல நின்று தான் போகும். உள்ளுக்குள்ள ஒரு 3 கிலோமீட்டர் ஆட்டோ இருக்கும். இல்லை எரிச்சினத்தத்தில் இறங்கி வரலாம். விருதுநகர்லேருந்து 25 கிலோமீட்டர், ராஜபாளையத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் சம்திங் இருக்கும். நான் கூகுள் மேப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த இடம் பிடிச்சிருக்கு நம்புறேன், இந்த வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன். நான் கொஞ்சம் உங்களுக்கு ஒரு மெசேஜ் இந்த இடத்த பற்றி சொல்லியிருப்பேன் நம்புறேன். இதெல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வேறு எந்த இடத்துக்கு போகலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒரு அற்புதமான இடம் உங்கள் ஊரில் இருக்குன்னா சொல்லுங்கள். அந்த ஊருக்கு போய் அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் 5 மணி.